நான் ரங்கசாமி கடவுளின் பெயரால் உறுதி கூறுவதாவது, நான் நேர்முகமாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஒருவருக்கோ அல்லது பலருக்கோ இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சி பரப்பின் முதலமைச்சர் என்ற முறையில் என் கவனத்திற்கு கொண்டு வரப்படும் அல்லது எனக்கு தெரிய வரும் எந்த செய்தியையும் மேற்கூறிய முதலமைச்சர் என்ற வகையில் என்னுடைய கடமைகளை முறையாக ஆற்றுவதற்கு தேவைப்பட்டவரன்றி தெரிவிக்கவோ அல்லது வெளிப்படுத்தவோ மாட்டேன். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான அரசின் கீழ் டைரக்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிசிட்டி துறையின் பப்ளிக் ரிலேஷன்ஸ் அசிஸ்டன்ட் பணிக்கான போட்டித் தேர்வு இன்று நடைபெற்று வருகிறது. மாநிலம் முழுவதும் தேர்வர்கள் ஆர்வமுடன் தேர்வெழுதி வருகின்றனர். Meanwhile, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் சொன்ன மாதிரியே ஆட்சிக்கு வந்ததும் ஏபிஆர்ஓ எக்ஸாம் நடத்த அரசாணை விட்டாச்சு. இனிமேல் ஏபிஆர்ஓ தேர்வு டிஎன்பிஎஸ்சி நடத்தும். தமிழ்நாட்டில் ஊடகம் படித்த மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமான செய்தி. நாங்கள் வெளியிட்ட அரசாணை, அதற்கு நாங்களே வழக்கு போட்டோம், நாங்களே தடை ஆணை பெற்றோம். இறுதியில் நாங்களே உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் தேர்வை ரத்து செய்து விட்டோம். இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. சி ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும், தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும், அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.